சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தீட்சிதர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழலானது நிலவுகிறது. மார்கழி ஆருத்ரா தரிசனத்திற்கு பக்தர்களை குறுக்கு வழியில் அழைத்து சென்ற தீட்சிதர்களை தட்டி கேட்டதன் காரணமாக காவல்துறையினருக்கும் தீட்சிதர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் துரை. வணக்கம் துரை, விவரம். வணக்கம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 5 பஞ்ச பூசங்களில் சிதம்பரம் ஆகாய ஸ்தலமாக விளங்குகிறது. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் இன்றைய தினம் மார்கழி ஆருத்ரா தரிசனம். சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்ததாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் மார்கழி ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறது. இந்த சமயத்தில் தீட்சர்கள் தங்களது கட்டளைக்காரர்களை குறுக்கு வழியில் அழைத்து சென்றனர். அப்பொழுது காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள் ஏற்பட்டு வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டார்கள். சற்று நேரம் அந்த இடத்தில் பரபரப்பாக காணப்பட்டது. மற்றும் தங்களது வருமானம் இதுதான் என்றும் அதனால் இவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்றும் தீட்சிதர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் காவல்துறையினர் யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது என்றும் கட்டுக்கணங்காத கூட்டங்கள் வந்து கொண்டுள்ளதாகவும் தரிசனம் முடிந்த பிறகு அவர்கள் அழைத்து சென்றார்கள் என்று கூறியதால் அந்த இடத்தில் சற்று நேரம் பரபரப்பான முறையில் காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி துரை.